ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றுக்கு சூப்பர் டேங்க்ஸ் மூலமாக நம்மளுக்கு உதவிய உள்ளங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் மற்றும் ராஜேஷ் அவர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நேற்றைக்கு இந்தியா முழுவதும் நீட் எக்ஸாம் நடந்துச்சு. வழக்கம் போல தமிழ்நாடு மாணவர்கள் பட்ட பாடு இருக்குங்களே, அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. அது நீட் எக்ஸாம் எழுதுறவங்க கூட அட போடா, நான் இன்னைக்கு வேணாண்டா, எனக்கு நீட் எக்ஸாமே வேணாம், டாக்டர் நான் விட்டுறேன், வேற எதுனா நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி தாங்க மைண்ட் செட் ஆகுது. இப்போ பார்க்குற நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது என்னடா அது இப்படி பண்ணுறாங்க. நான் பார்க்குற ஒரு சின்ன பையன் வரான், அவன் காதில் ஸ்டார்ச் அடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, தலையை இது பண்ணுறாங்க, கையை தூக்க சொல்கிறாங்க. அதாவது கைதிகள்லாம் உள்ள சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செக் பண்ணுறாங்க. இது ஏன் இந்த அளவுக்கு ஒரு டைட் பண்ணுறாங்கன்றது உண்மையாகவே எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறைக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை மேலே மரியாதை ஜாஸ்தி. நேற்று நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கணும் தாங்க தோணுது. ஸோ அந்த அளவுக்கு நெகிழ வைக்கும் காரியங்களை தமிழ்நாடு காவல்துறை சேர்ந்த காவலர்கள் செஞ்சிருக்கிறாங்கன்னா இது பாராட்டி ஆகணுங்க. இது மேலதிகாரிகள் அவங்கள கூப்பிட்டு கண்டிப்பாக அவங்க ஒரு சின்ன ஒரு ரிவார்டாச்சு கொடுக்கணும். ஏன்னா இது யாருமே யோசிச்சுக்கிட மாட்டாங்க. ஒரு அப்பா அம்மா செய்கிற வேலையை காவல்துறை செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நெகிழ வச்சிச்சு. நான் பார்க்குறேன் ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா பட்டன் வச்சது ட்ரெஸ்ஸு போட்டு வந்துட்டுக்கிறாங்க. அதனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் வேறு ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது. வரும்போது ட்ரெஸ்ல நிறைய பட்டன்ஸ் இல்லனால அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் மேம் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு லேடி போலீஸ் என்ன பண்றாங்க, அவங்க கூட கூட்டு போயிட்டு ட்ரெஸ் வாங்கி கூட்டு நீ போயிட்டு எழுதுமா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இது எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்டரை மாத்தி ஒரு மாணவர் வந்துடுறாங்க. அதாவது இந்த சென்டர் இல்லை, வேற சென்டர் தான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறதுக்கு 5 நிமிஷம் ஆகாதுங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ கவலைப்படாத, நான் உன் சென்டரை மாற்றி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா அவங்க டிரைவரை அமுச்சு நீ போய் கொண்டு போய் விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாணவிக்கு உதவும் நோக்கத்துடன் தனது காவல்துறை வாகனத்தில் வாகன ஓட்டுநர் அங்கமுத்து உதவியுடன் உடனடியாக சரியான நேரத்திற்கு அரசினர் கலை அறிவியல் கல்லூரி தேர்வு மையத்திற்கு அனுப்பி வைத்தார். ஏன்னா அந்த டைமுக்கு ஏற்றக்குள்ள போய் சேர்ந்தாகணும், எக்ஸாமுக்குள்ள போய் ஆகணும், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அது பயங்கரமான ஸ்ட்ரிக்டாவே நேற்று ஃபாலோ பண்ணாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் என்ன பண்றாருன்னா ஆதார் கார்டும் மறந்துடுறாரு, ஆல் டிக்கெட்டும் மறந்துட்டு வந்துடுறாரு. உடனே என்ன பண்றாங்க, அங்கிருந்த காவலர் தான் கொண்டு எடுத்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகுந்த ஒரு மரியாதை தமிழ்நாடு காவல்துறை மேலே வருது. தயவு செய்து இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெகக்னிஷன் பண்ணுற மாதிரியாச்சும் ஏதாச்சும் ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்றத ரோஸ்ட் பிரஸ் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். அதே போல மாணவர்களும் லெத்தாஜிக்காவே இருக்கக்கூடாதுங்க. இது என்ன லெத்தாஜிக்கு, ஒரு ஆல் டிக்கெட்டை மறந்துற அளவுக்கு அது என்னது, எக்ஸாம் எழுத போறீங்க, ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது என்னது, ஆல் டிக்கெட் எடுத்து வரணும். அதே மறக்கிறீங்கன்னா அப்போ நீங்க எப்படி, எனக்கு புரியல. அது இதுல உங்க மேல மிஸ்டேக். அது ஒரு எக்ஸாம் வரனா அது நமக்கு என்ன பண்ணுன்னா ஒரு 9 மணி எக்ஸாம்னா 7-7:30 நீங்க போயிடணும். அது இப்போ ஆர்மி செலெக்ஷனு போலீஸ் செலெக்ஷன்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், காலையில 4 மணிக்கே இருப்பாங்க. இல்லை சிலவங்க நைட்டே தூங்கிடுவாங்க அந்த இடத்துல. சார் நம்ம டைம் ஆகிட போகுது, நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயபக்தியாக இருக்கணும் ஒரு எக்ஸாம் எழுத போகுது. பட் ஆனால் சில மாணவர்கள்லாம் இதை விட்டு வருது இதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பாக இருக்கு. இருந்தாலும் இங்கே காவல்துறை சேர்ந்த நண்பர்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இல்லாமல் நீங்கள் வேற ஒரு ஸ்டேட்ல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிருக்கும், கொஞ்சம் சிந்திக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசும் என்ன பண்றாங்கன்னா இப்ப இங்கேருந்து வேற ஸ்டேட்டுக்கு இப்போ எக்ஸாம் எழுதும் மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. ஸோ இது அப்ளை பண்ணி நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் சப்போர்ட்டா இருக்கு. பட் ஆனா நாங்க எடுத்து வைக்கிற கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபான்றது பத்தாது. 1000 ரூபான்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்களும் சேர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா நீட்டுக்கு இந்த அளவுக்கு ஒரு கெடுபிடி தேவையா
அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தேவை கிடையாது, வேண்டாங்க. அது இந்த அளவுக்கு என்ன அது பெண்களுடைய நகையை கயிற்ற அளவுக்கு என்ன நகையை ஏன் கயிற்றுறீங்க, தாலியை ஏன் கயிற்றுறீங்க? நான் பாக்குறேன் ஒரு ஒரு கணவர் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து இறக்கி விட்டுறாரு, தாலியை அவுத்துட்டு கொடுத்துட்டு போகும்போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நீட் தேர்வு எழுத சென்ற மனைவியின் தாலியை கணவர் கரட்சி வாங்கிக் கொண்டு அனுப்பினார். அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. இது எப்படி இது ஏத்துக்கொள்ள முடியும்? அது நான் கேட்கிறேன், தாலியில எப்படிங்க வந்து பிட்டு வச்சுன்னு போக முடியுமா? இல்ல ட்ரெஸ்ல பட்டன்லாம் வந்து செக் பண்றாங்க. இது வந்து ரொம்ப ஓவரா இருக்கு. ஐபிஎஸ் எக்ஸாம்ல கூட வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம்ல கூட வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரிக்டா இருந்து நான் பார்த்தது இல்லைங்க. ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப கெடுபிடி ஆகும் போது எனக்கு ஒரு சந்தேகம் எழும்புது. ஏன் தமிழ்நாடு மாணவர்களை வந்து நீங்க வந்து மட்டம் தட்டணும், நீங்க வந்து அவங்களை வந்து பாஸ் பண்ணக்கூடாது, அவங்களை வந்து நீட்டை வெறுக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்க பண்றீங்களா? டாக்டரை வெறுக்கிறதுனால இந்த மாதிரி பண்றீங்களா? எனக்கு புரியலையே. ஆனா வந்து நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு கெடுபிடிலாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க. இது ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒடுக்கப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது ஏன் தடுக்கிறீங்க? எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆக்சுவலா வந்து நீட்டே வேண்டான்னு சொல்லிட்டு இங்க ஏகப்பட்ட போராட்டம் நடந்துருங்க. கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 40 பேர் இறந்துருக்காங்க நீட்டால. இது நீட்ன்ற ஒரு கொடிய விஷயம் தான் சொல்ல முடியாது. ஒரு சாவுக்கு மாணவர்களை வந்து ஒரு தற்கொலை பண்ற அளவுக்கு ஒரு தூண்டுதுன்னா நீட் எதுக்குங்கன்றேன் நானு. அப்போ நான் ஒன்று கேட்கட்டுமா? அப்போ இதுக்கு முன்னாடி எழுதி டாக்டர் ஆனவங்களாம் திருப்பி நீட் எக்ஸாம் எழுதிட்டு திருப்பி அப்போ ஆனாதான் டாக்டர்னு சொல்லி பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க அதே போல பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய கேள்விகளும் வந்து ரொம்ப 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 டஃப்பா இருந்துச்சா. பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது அது சும்மாலாம் வந்து நம்ம பண்ண முடியாது, கால்குலேஷன் பண்ணி போறதுக்கு வந்து சராசரியா வந்து நீட்டுக்கு பேசிக்காவே பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் 1 மினிட் தான் கொடுப்பாங்களா ஒரு ஆன்சருக்கு. பட் ஆனா வந்து இதுல வந்து 3 to 5 மினிட்ஸ் கூட ஆகுதான் ஒரு சம்மை கிளியர் பண்றதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்க டஃப்பா கொடுக்கும் போது அப்போ எப்படி அவன் ஃபெயில் தான் ஆகும்? இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பா வந்து இந்த ரிசல்ட் வர்றப்ப வந்து கண்டிப்பா வந்து சில மாணவர்களும் தப்பான ஒரு முடிவு எடுக்க கூடும். ஏன்னா நேத்தே பார்த்தா நிறைய மாணவர்கள் வந்து உடைஞ்சு போயிட்டு பேசுறாங்க, என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 1200க்கு பாத்தீங்கன்னா 1100 மேல வந்து வாங்கின மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களே வந்து ஒரு தற்கொலை முயற்சிக்கு போகும்போது வந்து இது எப்படி சொல்றதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய மாணவர்கள் வந்து மனசு உடைஞ்சு பேசினாங்க. இது எனக்கு வந்து இந்த நீட் வந்து தயவு செய்து வந்து இது ஒழிக்கணும். இது கொண்டு வந்தது யாரு? பிஜேபி கவர்மெண்ட். நேற்று பாக்குற தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பேசுறாங்க, நீட் எக்ஸாம் எப்படி நினைச்சு கேட்டா நீட்டா போச்சான். நீட் வந்து நீட்டா போச்சு எக்ஸாமு. நீங்க போய் நீட் எக்ஸாம் எழுதிட்டு திருப்பி டாக்டர் அவர் தானே. இது என்ன அசால்ட்டா சொல்றீங்க நீட்டா போச்சுன்னு? எக்ஸாம் எழுதுறதுக்கு பயப்பட மாட்டான், இப்பெல்லாம் உள்ள போறதுக்கே பயப்படுறான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அக்யூஸ்ட் செக் பண்ற மாதிரி தாங்க இருக்குது. இதெல்லாம் தயவு செய்து வந்து தமிழ்நாடு அரசு வந்து எவ்வளோ வந்து நீட்டை வந்து புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தீர்மானத்தை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனா வந்து யாருமே கண்டுக்கிறதாவே இல்லை. ஏன்னா ஒரு மாநிலம்னா அவங்க தாங்க முடிவெடுக்கணும், இங்கே வந்து நீட் வேண்டாம. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் எங்கள் கண்ட்ரோல் தான் இருக்கணும், நீட்ன்றது கட்டாயம் சொல்லி இந்த மாதிரி கொண்டு வராங்க. என்ன பண்றது? இங்க இருந்து போன ஆட்சியாளர்கள் அடிமை பழனிசாமி அவர்கள் இப்ப சைன் போட்டு கொடுத்துட்டாங்க, எல்லாமே சேர்ந்து முடிவு எடுத்துட்டாங்க. இப்ப கேட்டா நீட்டுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் வெறும் கையெழுத்து தான் போட்டோம். ஏன்னா கையெழுத்து போட்டாலே முடிஞ்சு போச்சு கதை. நீ ஜாலியாக சிரிச்சிங்கன்னா கையெழுத்து போட்டீங்களே, நீட்டு ரொம்ப முக்கியம்னு. இப்போ வந்து நீட்டை வந்து எதிர்க்கணும், இந்த கவர்மெண்ட் வந்து ஏமாத்துன்னு சொல்லிட்டு ஒரு சில்லறத்தனமா ஒரு போராட்டம் நடத்தின்னு பண்றாங்க. ஆனா இவங்க தான் வந்து கையெழுத்து போட்டது. கேட்டா வந்து திமுக கொண்டு வந்துச்சா? திமுக எப்படி கொண்டு வரும்? நீட்டு நீங்க வேண்டான்னு சொல்றீங்களே, நீங்க கூட்டணி கட்சியில தானே இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க உங்க பிஜேபி ஓனர் கிட்ட, நாங்க கூட்டணியில நான் இருக்கணும்னா எனக்கு வந்து நீங்க வந்து நீட்டை வந்து விலக்குங்க, அப்ப நான் கூட்டம் இருக்கு நீங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால முடியுமா? இதுதானே தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டாரு அன்னைக்கு சட்டசபையில உங்களுக்கு முன்னாடி. அப்ப என்ன பண்ணீங்க? அப்படியே மூஞ்சி திருப்பின்னு ஓட்டிங்களே வெளியே. இதெல்லாம் என்னங்க? இத்தனை மாணவர்கள் சாவுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி கவர்மெண்ட்டும் இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான். முன்னாள் ஏடிஎம்கே தான். ஜெயலலிதா இருந்தா வந்திருக்குமா? நான் கேட்கிறேன். மாணவர்களை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமைப்படுத்தி இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா அது காரணம் யாருன்னா தமிழ்நாட்டுல ஆண்ட கட்சி, அதாவது 10 வருஷமா இருந்தாங்க பாருங்க அடிமை அதிமுக தான் காரணம். அதே போல பெற்றோர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்க பசங்களை வந்து என்னடா எப்படிடா எழுதுன, நீ பாஸ் ஆயிடுவியான்னு சொல்லிட்டு தயவு செய்து டார்ச்சர் பண்ணாதீங்க.
அவனே பல மன உளைச்சல்ல வந்திருக்கான். அவனுக்கு வந்து ஊக்கப்படுத்துங்க, பரவாயில்ல நல்லா எதிர்க்கா கூட, நல்லா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட, என்ன இது மட்டும் தான் இருக்கா, வேற எதுவுமே இல்லையா, டாக்டர் இது மட்டும் தான் இருக்கேன், டென்டல் டாக்டர் இல்லையா, இல்ல பிசியோ இல்லையா, நிறைய இருக்குங்க. இதுதான் அவனை வந்து இப்படி வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நீ எடுத்த உடனே நீ கொஸ்டின் பேப்பர்ல காட்டு, நீ என்ன பச்சை, நீ பாஸ் ஆயிடுவியா, ஃபெயில் ஆயிட்டனா இது வீட்டுக்கு வராத, இந்த மாதிரி மிரட்டுறது, இந்த மாதிரி நீங்க மன உளைச்சல் கொடுக்க என்ன ஆகும்னா, நம்ம எதுக்குற வாழணும், செத்துடணும்னு சொல்லிட்டு அவன் வந்து முடிவு எடுக்கிறான். தயவு செய்து அவனை வந்து ஊக்கப்படுத்துங்க தவிர வந்து அவனை வந்து உதாசனப்படுத்தி அவன் வந்து அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க. நீங்க தான் மென்டல் டிப்ரெஷன் கொடுத்துருக்கீங்க. அவன் சாதாரண பையன் கிடையாது. அவன் 12th அதிகமான மார்க் வாங்கியிருக்கான், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பான். அவனை போயிட்டு நீங்க வந்து டிப்ரெஷன் கொடுத்து அவனை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க. தயவு செய்து இது மட்டும் பண்ணாதீங்க.